ஹாய் மகளே, இன்றைக்கி என்ன படம் பார்க்க போகிறோம்? தி மார்ஷஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தான் பார்க்க போகிறோம். கதையோட ஆரம்பத்தில் ஹீரோயின் தான் காட்டுறாங்க. இவங்க பேர் பிரியா. இவங்க ஒரு சயின்டிஸ்ட்டாக வேலை பார்க்குறாங்க. சதுப்பு நிலத்தில் என்னென்ன மாதிரி பாக்டீரியா இருக்குது அப்படிங்கிறது ரிசர்ச் பண்ணுறவங்க. இவங்க ஒரு இந்தியன்னால அவங்க வீட்டில் வந்து கல்யாணம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கம்பல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. இவங்க ஃபீல்ட் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காண்டி 2 கோவக்கரீஸ் எடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே காரில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்க. போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு பெட்ரோல் தீர்ந்து போயிடுது. அதனால கேஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி பெட்ரோல் போடுறதுக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. அப்போ அந்த 2 கோவர்க்கர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைக்குள்ளே போய் எதாவது வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம ஹீரோயின் மட்டும் தான் வெளியில் நிற்கிறாங்க. அதே சமயத்தில் ஒரு கார் வருது. அந்த காரில் வந்து ஒரு நாயும் இருக்குது, கூடவே ஒரு ஆளும் நிற்கிறான். இவன் வந்து என்ன பண்ணுறான்னா, நம்ம ஹீரோயினை பயங்கரமாக டீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் சண்டை போட வேண்டாம், நம்ம ரிசர்ச்சுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காம் டவுன் ஆகி அவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அவங்க வர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அவங்க எல்லாருமே சேர்ந்து டென்ட்லாம் அடித்து எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வெளியே எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே ரிசர்ச் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு போய் பார்த்தா, அந்த நாய் வச்சிருக்கிறவன் என்ன பண்ணுறான்னா, ஒரு பன்னியை வேட்டையாடி தொங்க விட்டுருக்கான். கூடவே ஒரு பொண்ணு இருக்கா. இதை பார்த்த ஹீரோயின், இது வந்து ரிசர்ச் ஏரியா, இங்கே வேட்டையாட பெர்மிட் இருந்தால் மட்டும்தான் வேட்டையாட முடியும். ஸோ உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வேட்டையாடினா என்ன, இல்லாட்டி என்ன, நீ உன் வேலையை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரவே பேசிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு வேற வழி இல்லை. ஹீரோயின் கையில் இருக்கிற கேமரா வச்சு ஒரு ஃபோட்டோ மட்டும் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடுறான். அப்படியே அன்னைக்குள்ள ரிசர்ச் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வெளியில் ஏதோ ஒரு நடமாட்டம் தருது. ஸோ அது பெருசாக எடுத்துக்கல. காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அங்கே கேமராவை காணாமலே போயிருக்கோம். ஸோ கேமரா காணாமல் போயிருக்குன்னா கண்டிப்பாக அந்த நாய் வச்சிருக்கனோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிடுறாங்க. இருந்தாலும் அதை பெருசாக எடுத்துக்காமல் அவங்க ரிசர்ச்சை கண்டினியூ பண்ணுறாங்க. வாட்டர் சாம்பிளெல்லாம் எடுத்து அதை டெஸ்ட் பண்ண தொடங்குறாங்க. இப்படியே அன்னைக்குள்ள ரிசர்ச்சும் முடியுது, நைட்டும் ஆகுது. ஸோ எல்லாரும் ஜாலியாக பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரிங்க் அடிச்சுட்டு அப்படியே மல்லாந்து படுத்துடுறாங்க. ஹீரோயினோட டென்ட்டில் யாரோ கையை வைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதை பார்த்து ஹீரோயின் பயந்தே போகிறாங்க. கண்டிப்பாக அவனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்த்தா ஒருத்தன் கேப் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். இப்படி இருட்டுக்குள்ளே ஒருத்தன் கேப் போட்டுட்டு இருந்தால் யார் தான் பயப்படாமல் இருப்பா? கையில் ஒரு கம்பு எடுத்துட்டு அப்படியே ஓங்கி அடிக்கலாம் சொல்லி போகும்போது அங்கே ஆளே இருக்க மாட்டான். அப்படியே காலையிலேயே ஆகுது. அவங்க எந்திரிச்சு பார்த்தா அவங்க டென்ட்டுக்குள்ளே தான் இருக்காங்க. ஸோ எல்லாமே கனவு தானா அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க. அப்படியே டீப்பான ஃபாரஸ்ட்குள்ளே தான் காட்டுறாங்க. 2 பிணங்கள் தொங்கிட்டு இருக்கு. இந்த பிணங்கள் தொங்கிட்டு இருக்கிறது வந்த ஆட்கள் யாருக்குமே தெரியாது. இப்படியே இவங்க ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எதையோ நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் அந்த 2 கோவர்க்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் டீப்பாக போய் சாம்பிள் எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. அவங்க சாம்பிள் எடுக்க போனது கொஞ்சம் நீல நீளமான புல் வளர்ந்துருக்கிற ஏரியானால அப்படியே உள்ளே போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க. எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறது மட்டும் தெரியல. ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. அந்த சமயம் ஒரு பன்னி செத்து கிடக்கிறத பார்க்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு கேமரா இருக்குது. இது தானே ஹீரோயினோட கேமரா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அங்கே வந்து அந்த நாய் வளர்த்தவன் இருப்பான்ல, அவனோட நாய் வந்து நம்ம ஹீரோயின் பக்கத்தில் வந்து நிற்குது. இதை பார்த்த உடனே பயந்தே போடுறாங்க. கூடவே ஏதோ வியர்டான குரல் கேட்குது. அவங்களும் பேகை மாட்டிக்கிட்டு அந்த கோவர்க்கர் எங்கே இருக்காங்களோ அவங்க கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு போகிறாங்க. இப்போ அந்த கேமராவில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக நம்ம ஹீரோயினும் வந்துடுறாங்க. எல்லாருமே பயந்துடுறாங்க. எதுக்கடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு அங்கே இருக்க பயமாக இருக்குது, அங்கே ஒரு நாயும் வந்திருக்கு, அந்த நாய் வச்சிருக்கிறோம் அங்கே நடமாடிட்டு இருப்பானோ தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக எல்லாரும் சேர்ந்து அந்த அவுட்டர் ஏரியாவை கண்டுபிடிச்சி வெளியே வந்துடுறாங்க. அதே சமயத்தில் ஒருத்தன் குத்துயிரும் குலையுரமா ட்ரெஸ்ஸே போடாமல் வெளியில் வரான். அவன் யாருன்னா அந்த நாய் வச்சிருக்கான் தான். அவனை காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் பார்த்தா அந்த புல்லு புதருக்குள்ளே இருந்து யாரோ கயிறு பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்குது. அவனும் தரன்னு இழுக்கப்படுறான். அவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அவனை ஒரு ஹூக்கில் மாட்டி தலைகீழ தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்த உடனே 3 பேருமே பயந்து போயிடறாங்க. இது யாரோட வேலையாக இருக்கும், இவனை காப்பாற்றலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டே நிற்கும் போது ஏதோ ஒரு சவுண்ட் வருது. அவங்க எல்லாரும் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நைட்டு ஹீரோயின் கனவுல வந்தா அதே கேப் போட்டவன் தான். அவன் எல்லாத்தையுமே வெட்டி உள்ளே போட்டுட்டு போகிறான். இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே கொலையை நடுங்கிறது. இங்கே இருக்கவே கூடாது, இங்கேருந்து தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போகும்போது மறுபடியும் அந்த புல்வெளிக்குள்ளேயே சுற்றுறாங்க. எந்த இடத்துலையுமே வந்து அவங்க வந்த இடமே தெரிய மாட்டேங்குது. உள்ளேயே சுற்றி வராங்க. வெளியே போகிறதுக்கு ஏரியாவே தெரிய மாட்டேங்குது. புல்வெளிக்குள்ளேயே ஒரு பிளேயிங் ஏரியா இருக்கும். அங்கே போய் நின்னோடனே ஒரு லேடி வந்து ஓடி வராங்க. ஸோ அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோயினும் அவங்கள போய் காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அவங்கள காப்பாற்றிட்டு ஒளிஞ்சிருந்து யார் வர அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்படியே பின்னாடி பார்த்தா அந்த லேடியே காணாமல் போயிருப்பாங்க. எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி போகிறாங்க. பட் அவங்களுக்கு வழியே தெரியல. ஒரு கட்டத்தில் ஒரு கோவர்க்கர் வந்து எனக்கு சூசு வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சூசு தான் போயிருப்பான். அவன் எங்கே போனானே தெரில. கத்துற சத்தம் மட்டும் தான் கேட்குது. ஹீரோயினும் கூட இருக்கிறவனா அவனை தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹூக் மாட்டி வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அவனை பார்த்தா தலைகீழ தொங்க விடப்பட்டிருப்பான். அவனை எப்படியாவது காப்பாற்றலாம் அப்படின்னு நினைக்கும் போது கரெக்டாக அந்த கேப் போட்டவன் மறுபடியும் வந்துடுறான்.
அவன் வந்ததுனால மறுபடியும் புதற்குள்ளே போய் ஒளிய வேண்டியதாயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஹூக்லாம் அவன் இருக்கவே மாட்டான். ஸோ கழட்டி கொண்டு போயிட்டான் போல இருக்கு. சரி நம்மளாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புல்வெளிக்குள்ளே சுற்றி சுற்றி வராங்க. பட் அவங்களாலே வெளியே வர முடியல. அதனால ஒரு பிளேன் ஏரியாவை கண்டுபிடிச்சி அதில் இன்னொரு கோவர்க்கரை மட்டும் நிறுத்திட்டு ஹீரோயின் உள்ளே போயிட்டு வெளியே வராங்க. அது ஏதோ ஒரு லூப் மாதிரி இருக்குது. போன இடத்துக்கு மறுபடியும் வருது. ஸோ இது கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனையில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டோம். இதுலேருந்து தப்பிக்கிறது ரொம்பவே கஷ்டம். நம்ம ஓடிக்கிட்டே இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு சன்னோட டைரக்ஷன் நோக்கி போகிறாங்க. இப்படியே ஓடிட்டு இருக்க சமயத்தில் அந்த தொப்பி போட்டவன் மறுபடியும் வரான். அப்படியே புல்வெளிக்குள்ளே ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்தா அந்த கோவர்க்கரை பாம்பு கொட்டிடும். இதை பார்த்த உடனே அவனை கைத்தாங்களா அவனையே சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அவன் மயங்க போகிற நிலமையில இருக்கான். டக்குன்னு அவனை கீழே உட்கார வச்சு வேற வழியை தேட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறா. ஆனால் ஒரு ஸ்டெப்பு தான் எடுத்து வச்சிருப்பா. பின்னாடி இருந்து அந்த கேப் போட்டவன் அவனை இழுத்துட்டு போயிடுவான். ஸோ இவனும் ஒருத்தன் காலி. கடைசி ஹீரோயின் வந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயுமா ஓடிட்டு இருக்காங்க. கடைசியாக ஒரு வழியாக அவங்க ஒரு பாதையை கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இடத்துக்கு யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படியே மயக்கம் போட்டு விழுறாங்க. ஹீரோயினுக்கு கொஞ்சம் பிளாங்கா தெரியுது. செத்து போனவங்க பூரா உயிரோட வந்து போலீஸ்காரங்களோட ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி. ஆனால் நல்ல தெளிவாக முழிச்சு பார்த்தா தான் தெரியுது அந்த கேப் போட்டவன் தான் நிற்கிறான். தர நம்ம ஹீரோயினை புல்லுக்குள்ளே இழுத்துட்டு போயிடறான். இதோட நம்ம ஹீரோயினோட கதையை முடிஞ்சிருது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.